எங்கே போடுறாங்க கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே நாங்கள் கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து ஆடி கடைவெள்ளினாவே வந்து ரொம்பவுமே சிறப்பான ஒரு கோவில் வந்து மாதானத்தில் இருக்குது. அந்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை எங்களால் போக முடியல, அதனால் அடுத்த நாள் சனிக்கிழமை கிளம்பியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீட்டில் வந்து கிளம்பிட்டோம். என் பொண்ணு, வீட்டுக்காரங்க எல்லாருமே கிளம்பி வண்டியில் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து இங்கே கிளம்புறதுக்கு காலையிலே பிளான் பண்ணினது தான், ஆனால் வந்து எங்களால் கிளம்ப முடியல. அதனால் சரி ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது மணி இப்படியே ஒரு 3:45 3 அப்படி தான் இருந்துச்சு. எல்லோரும் கிளம்பிட்டு அப்படியே போயிட்டோம். இது வந்து எங்கள் ஊர்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா அதுதான் மெயின் ரோடு. உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த வயலை பார்த்தீங்களா? நான் ஒரு டைம் லைவில் சொல்லியிருப்பேன், இது போல் வந்து நெல் விளைஞ்சிது, நல்லா வாடை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வயல் தான் அது. நான் ஒரேடியாக வந்து நாங்கள் வந்து பைபாஸ்க்கு வந்துட்டோம். இது வந்து மாதானத்துக்கு எங்களுக்கு ஒரே ரூட் தான் தெரியும். ஆனால் நாங்கள் பைபாஸ் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க மேப்பில் பார்த்துட்டு அந்த பைபாஸ் வழியாக கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பைபாஸ் சைடு போனாலே ரொம்பவுமே அழகாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த மேப் மூலியமாகவே நாங்கள் போயிட்டு இருந்தோம். போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டு போட்டுக்கிட்டாங்க ட்ரெயின் போகிறதுக்காக. அங்கே தான் நின்றுட்டுருக்கோம், நானும் மாமா, என் பிள்ளைங்க எல்லாருமே. ஒரு வழியாக வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கேட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். அங்கேயும் எங்களுக்கு வழி தெரியல. இந்த இடத்துல மாமா நின்று மேப்பை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொல்லிக்கிட்டே போனேன், சரி ஒன்று அந்த பக்கமாக போயிருந்தாலும் இந்நேரம் கோவிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இங்கே பாருங்கள், வெறும் முந்திரி தோப்பிங்க. நீங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் குறிஞ்சிப்படி சைடெலாம் வந்து முந்திரி தோப்பு அதிகமாக இருக்கும். எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த சைடு வந்து முந்திரி தோப்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கொஞ்சமாக லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, அப்புறம் வந்து மாந்தோப்பெல்லாம் இருந்துச்சு. இதுங்க ஏன் நான் வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி போகுதுல அந்த மரம், அந்த இது எல்லாமே எங்கள் மாதானம் கோவிலுக்கு தான் போகுது போல். சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிகிட்டே போகிறாங்க. அந்த மரத்தை முழும் போது ஒரு வாடை வரும், அந்த வாடை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இங்கே பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட வந்து மாதானக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆறு ரொம்பவுமே சூப்பராக நேச்சுரலாக இருந்துச்சு. எல்லோரும் விளாண்டாங்க, குளிக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிகிட்டே போனாங்க, நானும் போய் இதில் குளிப்பேன், நீ இல்லைனா நான் குளிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த அழகான இயற்கை சீனாக நான் பார்த்துக்கிறோம். ஒரு கட்டமாக வந்து நாங்கள் கோவில்கிட்ட வந்தாச்சு. வெறும் கடைகள் அதிகமாக இருந்துச்சு. எப்படி ஒரு 150க்கு மேலேயே கடை இருந்துச்சு. இதே வந்து நான் வெள்ளிக்கிழமை வந்திருந்தேன் அப்படின்னா இன்னமும் கூட்டமும் இருந்திருக்கும், என்னால் வீடியோஸ் கூட எடுத்துருக்க முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு மாமா வந்து வண்டி எங்கேயாவது நிறுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, என்னை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு மாமா வந்து நான் கொண்டு போய் நிறுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானும் என் பெரிய பொண்ணு மட்டும் கடையெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு வந்தோம். என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். எப்போதுமே இந்த மாதிரி கடை தெரு பக்கம் நான் போனேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த வளையல் மணி வாங்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எப்போதுமே. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அங்கேயும் வைக்க இடம் இல்லை போல இருக்குது. இப்போ நாங்கள் வந்த வழியே திரும்பி போய் வண்டியை நிறுத்திட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், வெறும் இரும்பு ஜாமான் தான் இங்கே. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரேடியாக எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட வந்து கோவில்கிட்ட நெருங்கிட்டோம். அதுக்கப்புறம் கிட்ட கோவிலுக்கு வந்தோன்னா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அர்ச்சனை தட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு நான் வந்து இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். அதனால் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து அங்கே மாவிளக்கு போடுறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து மாவிளக்கு போடுவாங்க. அப்புறம் வந்து சாமியோட உருவ பொம்மைகள்லாம் வாங்கி அங்கே தான் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து அகல் வாங்கியிருந்தோம். சரி சொல்லிவிட்டு சாமிக்கு அகல் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு மாவானம் வந்தால் மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே ஒரு சிறப்பும் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா,
புளிய மரம் வெட்டுப்பட்ட துண்டுகளாக்கப்பட்ட புளிய மரம் வந்து துளுந்துருச்சு அப்படின்னு தான் வந்து இந்த கோவிலோட சிறப்பு. அது என்ன அப்படின்னா, செட்டியார்கள் வணிகம் பண்ணுறதுக்காக புளிய மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அப்போ வந்து மாதானத்தில் அந்த வண்டி வந்து அச்சாணி முறிஞ்சு விழுந்துருச்சான். அப்போ டிராக்டரில் ஏற்ற இடம் இல்லாமல் இங்கே ஒரு 5-6 புளியங்கட்டைகளை இங்கேயே போட்டு போயிருந்தாங்களாம். அது அடுத்த நாள் வந்து எடுக்க வரும்போது எல்லாமே துளுத்து இருந்துச்சான். துளுத்து இருந்தோன்னே வணிகம் செய்கிறவங்க கனவுல போய் நான் இந்த புளிய மரத்துக்கு கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கூறியதாகவும், அதே மாதிரி அந்த இடத்த தோண்டும்போது அந்த சாமி இருந்ததாகவும் வந்து புராண கதைகள் இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதானத்தோட மிகப்பெரிய சிறப்பு. அந்த சிறப்புக்காகவே எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்காக இங்கே வராங்க. அதுவும் ஆடி வெள்ளி கடை வெள்ளினாலே இந்த ஊரில் ரொம்பவுமே சிறப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் போக முடியல, அதனால் நாங்கள் அடுத்த நாள் போனோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.